ஹலோ ஆல், என்னோட பேக்கிங் ஸ்டோரி எபிசோட் 8 பார்க்கலாமா? இந்த கேக் என்னோட சிஸ்டரோட ஃப்ரெண்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1/2 kg பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நானும் சூப்பராக கேக் பேஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம்லாம் ஸ்டிக் வர அளவுக்கு நல்லா விப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கேக்கில் ஒரு பெரிய சம்பவமே இருக்குங்க. என்னன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்போதும் போல் கேக் ஸ்பான்ஸில் சுகர் சிரப், விப்பிங் க்ரீம், சாக்லேட், செரிலாம் ஆட் பண்ணி க்ரம் கோட்டும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் டிசைன் நம்மளோட சாய்ஸ்னு சொன்னனால நானும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக அந்த சம்பவத்துக்கு வருவோமா? எஸ், நல்லபடியாக பேக் பண்ணி சூப்பராக இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெலிவரி பண்ணணும்னு ஒரு முக்கியமான வேலை இருக்குல்ல, இதில் தான் எனக்கு சம்பவமே நடந்துச்சு. கஸ்டமர் ஒரு ஷாப்பில் கொடுத்துருங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் அந்த ஷாப்பில் கொடுத்துட்டேன். பட் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐஸ்கிரீம் வைக்கிற ஃப்ரீசரில் நம்ம கேக் வச்சுட்டாங்க. கஸ்டமர் நமக்கு ரிவ்யூ ஷேர் பண்ணும்போது கேக் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அது எங்களால் கட் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஷாப்பில் உள்ளவங்க அதை ஃப்ரீசரில் வச்சனால கேக்கு ஹார்டாக இருந்திருக்கு. ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த சிஸ்டர்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன்.